2026 ஐபிஎல் ஆக்ஷன் முடிஞ்சு எல்லா டீமோட ரிவ்யூவையும் நானும் அப்லோட் பண்ணிட்டேன். இப்போது ஐபிஎல் ஏர்லி ப்ரெடிக்ஷன்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். எந்த டீம் டாப் 5ல் போகும், எந்த டீம் டாப் 5ல் போகாது, அண்ட் யாருக்கெல்லாம் வின் பண்ண சான்ஸ் இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். முதல்ல பாட்டம் 5 டீம்ஸை பற்றி பார்த்துடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 5 டீம் பிளே ஆஃப்ஸ்க்கு போக மாட்டாங்கன்னு நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். அண்ட் அதோட ரீசனிங்கும் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். பாட்டம் 5ல் நம்பர் 1 சிஎஸ்கே. என்னை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேக்கு இது ஒரு சூப்பரான ஆப்ஷன்னு சொல்ல முடியாது. அண்ட் அவங்களோட டீமை இப்போ ரீவாம் பண்ணுறதுனால நிறைய யங்ஸ்டர்ஸ் புதுசாக உள்ளே வந்திருக்காங்க. அண்ட் அவங்களோட டீமோட ரோல் என்னவாக இருக்கும், அவங்க எப்படி ப்ரெஷர் சுச்சுவேஷனில் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அண்ட் ஐபிஎல்ன்ற ஒரு பெரிய ஸ்டேஜில் அவங்களால தாக்கு பிடிக்க முடியுமா. என்னதான் சிஎஸ்கேல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இப்போ உள்ளே வந்திருக்கிறது நிறைய புது பிளேயர்ஸ் அண்ட் வெளில போயிருக்கிறது ஜடேஜா அண்ட் சாம் கரன் மாதிரி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ். ஸோ தோனி, சஞ்சு சாம்சன் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸான பவுலர்ஸை நம்ம கொடுத்துட்டு புதுசாக ஒரு பவுலிங் பேக்கையும் உள்ளே கொண்டு வந்திருக்கோம். டாப் அண்ட் மிடில் ஆர்டருமே இன்னுமே செட்டில் ஆகாத மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்குது. என்னதான் சிஎஸ்கேவோட பேட்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு நம்ம நினச்சாலும் பவுலிங்கில் அவங்களால காம்பன்சேட் பண்ண முடியுமா, இந்த டெத் ஓவர்ஸில் யார் ஸ்டெப் அப் பண்ணுவாங்க, யார் விக்கெட்ஸ் எடுப்பாங்கன்றது நமக்கு தெரியாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே 6th பொசிஷனில் முடிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பாட்டம் 5ல் செகண்ட் பொசிஷன், அதாவது டேபிளில் 7th பொசிஷனாக முடிக்க போகிறது கேகேஆராக இருக்கும்னு நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். கேகேஆர் கேம் கிரீன் மாதிரி ஒரு பெரிய பிளேயரை எடுத்திருந்தா கூட, மதீஷா பத்திரானா மாதிரி ஒரு டெத் போலர் எடுத்திருந்தா கூட, இந்த சீசனில் அவங்களுக்கு இருக்கிற பெரிய ப்ளோ என்னன்னா சுனில் நரேனால ஓப்பனிங் பேட்டிங் பண்ண முடியாதுன்றது தான். கேகேஆரோட போலிங் பற்றி கவலை இல்லை. ஏன்னா சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி இவங்க 2 பேருமே மிடில் ஓவர்ஸில் கம்ப்ளீட்டாக ரன்ஸை ட்ரை அப் பண்ணிடுவாங்க. அண்ட் இப்போ மதீஷா பத்திரானா அண்ட் முஸ்தபிசுர் ரஹ்மானையும் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ கொஞ்சம் டெத் ஓவர்ஸ்லையும் அவங்களுக்கு குஷனிங் இருக்குது. கேகேஆரோட அன்செட்டில்ட் பேட்டிங் ஆர்டர்னால அவங்க கொஞ்சம் மாட்டிப்பாங்கன்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ கேகேஆர் முடிக்க போகிற இடம் நம்பர் 7. பாட்டம் 5ல் 3rd இடத்துல இருக்க போகிறது ராஜஸ்தான் ராயல்ஸ். சஞ்சு சாம்சன் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான பிளேயர் அண்ட் ஆர்ஆருக்கு இதுக்கு முன்னாடி நல்ல ரெக்கார்ட்ஸ் வச்சுருந்த ஒரு பிளேயர் இப்போ சிஎஸ்கேக்கு ட்ரேட் ஆகிருக்காரு. அண்ட் சாம் கரன், ரவீந்திர ஜடேஜா 2 பேரும் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கே இவங்களோட கேப்டன் இன்னும் யாருன்னு தெரியல. ரியான் பராக்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் ஸ்டில் ஜடேஜாவுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குன்ற மாதிரியும் நியூஸ் பேப்பர்லலாம் வருது. இந்த கேப்டனே யாருன்னு தெரியல. அண்ட் இவங்க டீம் காம்போசிஷன் என்னவா இருக்கும், எப்படி பிளேயர்ஸை யூஸ் பண்ணுவாங்க, அண்ட் இவங்களுக்கு ஃபினிஷர் யார், டெத் ஓவர்ஸில் போலிங் போட போகிறது யாருன்றதெல்லாம் இன்னுமே பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் கேகேஆர் ஃபினிஷ் பண்ண போகிற பொசிஷன் நம்பர் 8. அடுத்து பாட்டம் 5ல் நம்பர் 4ல் இருக்க போகிறது ஜிடி. குஜராத் டைட்டன்ஸோட பேட்டிங் ஆர்டரில் டாப் 3 பிளேயர்ஸ் ஆல்ரெடி செட். அது போன சீசன்லையுமே நம்ம பார்த்தோம். ஆனால் அவங்க ரன் அடிக்க தவறுனதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் அண்ட் லோவர் ஆர்டர் கொலாப்ஸை நம்ம நிறைய வாட்டி பார்த்துட்டோம். அண்ட் அவங்களோட போலிங்குமே இன்னுமே கொஞ்சம் அன்செட்டில்டாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. சாய் சுதர்ஷன், ஜாஸ் பட்லர் அண்ட் சுப்மன் கில் இவங்க 3 பேரும் 1, 2, 3ல் வந்து ஆடிடுவாங்க. இந்த டாப் 3 தவிர மிடில் ஆர்டர் அண்ட் லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன் எல்லாருமே கொஞ்சம் அண்டர்லேயபிளாக இருக்கிறதுனால இவங்க கண்டிப்பாக பேட்டிங்கில் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அண்ட் இவங்களோட பவுலிங்குமே அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ ஜிடி என்னை பொறுத்த வரைக்கும் 9th பொசிஷனில் ஃபினிஷ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த பாட்டம் 5 லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக முடிக்க போகிறது யாருன்னா லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ். லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ்க்கு டாப் 3 பேட்டர்ஸ் நிஜமாலே செம. மிச்சல் மார்ஷ், எய்டன் மார்க்ரம் அண்ட் நிக்கோலஸ் பூரன் இவங்க 3 பேரை விட்டால் ரிஷப் பந்த் ஒரு நல்ல ஃபார்மில் இல்லை. அண்ட் இவங்களோட ஃபினிஷர் அப்துல் சமாட் அண்ட் மிடில் ஆர்டருமே கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. இவங்களோட பவுலிங் ரொம்பவே கஷ்டப்படும். ஆவேஷ் கான், மயங்க் யாதவ், பிரின்ஸ் யாதவ் இவங்க 3 பேரில் யாராவது ஒருத்தர் இல்லை 2 பேர் தான் விளையாட முடியும். இதில் மயங்க் யாதவ் ரொம்பவே இன்ஜுரி ப்ரோனான பிளேயர். அண்ட் நம்ம பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. அண்ட் இவங்க அவங்களோட மெயின் ஸ்பின்னரான ரவி பிஷ்னாயை விட்டுட்டாங்க. அதுக்கு பதிலாக ஷமியை உள்ளே கொண்டு வந்தாங்க. ஷமி என்னதான் ஒரு நல்ல பவுலராக இருந்தால் கூட ஷமிக்குமே இது ஒரு புது செட்டப்ன்றதுனால இவங்க பவுலிங் டிபார்ட்மெண்ட்டில் பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் தான் டேபிளோட பாட்டம் மோஸ்ட் பொசிஷனில் ஃபினிஷ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னோட பாட்டம் 5 ஐபிஎல் டீம்ஸ் ஆர்டர் என்னன்னா சிஎஸ்கே, கேகேஆர், ஆர்ஆர், ஜிடி அண்ட் எல்எஸ்ஜி.